الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. صدق الله المولانا العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் ஈரனும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிநடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே மார்க்கத்தை பற்றியுண்டான விஷயங்களை கேட்பதற்கும் அதை பேசுவதற்கும் வாய்ப்பளித்திருக்கின்ற, அதற்கான நேரங்களை நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலே மூழ்கி இருக்கின்றார்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்களிலே மூழ்கி இருக்கின்றார்கள். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் மனித வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்பது யதார்த்தமானவை. எல்லா மனிதனுக்கும் சிரமங்கள் இருக்கும். வேண்டுமென்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து உனக்கெல்லாம் என்ன என்பதாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர, ஒவ்வொரு இடத்திலேயும் அவரவருக்குண்டான பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவு கோடிகளில் புரண்டாலும் சரி, அவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். எவ்வளவு உயர் பதவிகளிலே இருந்தாலும் சரி, அவருக்கும் ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கும். அதுதான் இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அதுதான் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை என்பது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக, சமூக ரீதியாக என்று பிரச்சனைகளினுடைய வழிவகைகளினுடைய அந்த பாதை மிகப்பெரியது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான். மனிதர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை கூறி காட்டுகின்றான். உங்களுடைய பிரச்சனைகளுடைய காரணம் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் அந்த கேள்விக்கு விடையாக அல்லாஹ் சொல்லுவான்: வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ். உனக்கு வந்ததெல்லாம் உன்னால் வந்ததே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உனக்கு ஏற்பட்டதெல்லாம் உன்னால் ஏற்பட்டதே என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு துன்பமானாலும், எந்த ஒரு முசீபத்தானாலும், கஷ்டமானாலும் அது உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி, வயஃபு அன் கஸீர், அல்லாஹ் அவன் பெரும்பாலான பிழைகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றான். நீங்கள் செய்கின்ற தவறுகளில் பெரும்பாலானதை அல்லாஹ் விட்டு விடுகின்றான். அவைகளெல்லாம் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய கஷ்டங்களும் சிரமங்களும் இன்னமும் அதிகமாக ஆகியிருக்கும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நிறைய பாவங்கள், நிறைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளினுடைய குறைபாடுகள், செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு மாத்திரமல்லாமல் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட காரியங்களை அது மிகவும் தெள்ள தெளிவான ஹராம் தடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் கூட
மிக தைரியமாக அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக பாவங்களிலே துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பெருக்கெடுத்து விட்டது. எனவே நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று சொன்னால் அது நம்மால் ஏற்பட்டதுதான் என்பதை முதலிலே உணர வேண்டும். அதை திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. வழிகாட்டுதலோடு விட்டுவிடாமல் அல்லாஹ்வும் ரசூலும் இதற்கு அற்புதமான தீர்வுகள் நிறைய சொல்லி தந்திருக்கின்றார்கள். மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செய்பவன் அவனுடைய பாவங்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகின்றான். ஒரு வியாபாரத்தில் பிரச்சனையா, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையா, அல்லாஹ் தடுத்த வழியிலே அவன் சம்பாதித்திருப்பான். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டுமோ அப்படி வியாபாரம் நடந்திருக்காது. எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அந்த வழியிலே கடனை பெற்றிருப்பார், அந்த வழியிலே கடனை கொடுத்திருப்பார், தடுக்கப்பட்டவைகளை செய்திருப்பார். எனவே வியாபாரம் பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனைகள், எப்படி மனைவி மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி மார்க்க விழுமியங்களோடு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதிலே ஒரு குடும்ப தலைவன் தவறடைத்தால் குடும்பத்தில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிகழும். ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனினுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அப்படி அவர் வளர்க்கவில்லை என்று அர்த்தம். ஒரு மனைவி கணவனுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் மனைவியை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அவர் அப்படி வழிநடத்தவில்லை. மார்க்க விழுமியங்களோடு ஒரு குடும்பம் அமையப்பட்டதென்றால் அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லை. இப்படி வாழ்க்கையுடைய எல்லா தருணங்களிலேயுமே நாம் அடைகின்ற கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதன் தன்னுடைய கரங்களால் தேடிக்கொண்டவையே. மார்க்கம் சொல்லுகின்றது அதற்கு பல்வேறு வழிவகைகளிலே இதற்கு தீர்வுகள், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை மார்க்கம் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனினுடைய வேத வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள், நீ எதை செய்தாயோ அதிலிருந்து மீள், நீ என்ன தவறு செய்தாயோ அதிலிருந்து மீண்டு விடு, அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை மாற்றி விடுவான். நீ செய்த தவறுகளால் உனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த தவறை நீ திருத்திக் கொள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு முழுமையான முறையில் தௌபா செய், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான பாடம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் என் தவறில் இருந்து மீள மாட்டேன், நான் செய்கின்ற ஹராம் அதை செய்து கொண்டேதான் இருப்பேன், என்னுடைய தவறுகளை நான் ஒரு காலம் திருத்திக் கொள்ள மாட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. நான் இப்படியே தான் இருப்பேன், தொழவில்லையா தொழாதவனாகவே இருந்து விடுவேன், ஆனால் என்னுடைய சிரமங்கள் எல்லாம் தீர வேண்டும். அல்லது வாழ்க்கையிலே வியாபாரங்களிலே கொடுக்கல் வாங்கலிலே ஹராமில் இருக்கின்றேனா, அல்லது வட்டி போன்ற விஷயங்களில் தொடர்பில் இருக்கின்றேனா, அதிலிருந்து நான் மீள மாட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. எல்லோரும் தொழுகின்றோம், துஆ செய்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திற்கான எல்லா தேவைகளையும் கேட்கின்றோம், மறு உலகத்திற்கான எல்லா தேவைகளையும் கேட்கின்றோம். ஆனால் பல்வேறு நபர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றதே, என்ன காரணம்? நம்முடைய உணவிலே ஒரு ஹராம் நுழைந்து விட்டால், நம்முடைய வாயிலே ஹராமான ஒரு பிடி உணவு நுழைந்து விட்டால் துஆக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும்? நம்முடைய வியாபாரங்களிலே ₹1 ஹராம் கலந்து விட்டால் நாம் எவ்வளவுதான் தொழுது துஆ செய்தாலும் அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குறியான துஆக்களாக ஆகிவிடும். நீ உன்னை பரிசுத்தப்படுத்தாதவரை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த மாட்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்தாதவரை, பாவங்களிலிருந்து மீளாதவரை, பாவங்களுக்கு தௌபா செய்யாதவரை நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் என்றும் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம், நல்ல சூழ்நிலைகள் அமையப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது மாறிவிடாதா, ஒரு நல்ல தொழில் எனக்கு அமைந்து விடாதா, என்னுடைய வியாபாரத்திலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விடாதா, என்னுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலைகள், என்னுடைய கணவன் மனைவி குழந்தைகளுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். நாம் நம் நிலையை மாற்றாதவரை அல்லாஹ் மாற்றுவதில்லை.
இது அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனினுடைய வார்த்தை. இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தரமாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக நம்முடைய தௌபாக்கள் ஆக வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகள், நாம் அறிந்து செய்கின்ற தவறுகள், அறியாமல் செய்கின்ற தவறுகள், பாவங்களில் இருந்து மீட்சி பெற வேண்டும். அந்த பாவ மீட்சி பெற்றுவிட்டாலே வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளும், எல்லா நலவுகளினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து கொள்ளும். அறியா புறங்களில் இருந்து அல்லாஹ்வினுடைய உதவியை கண்முன்னே அல்லாஹ் காண்பிப்பான். கண்டிப்பாக அல்லாஹ் காண்பிப்பான். அல்லாஹ் எதை விட்டு விலகச் சொன்னானோ அதை யார் விலகி இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை அருமை சஹாபா பெருமக்கள் எப்படி கண்டுகொண்டார்களோ அந்த முறையிலே கண்டு கொள்வார்கள். ஏனென்றால் அதே அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கின்றான். அதே அடியார்கள் இன்றைக்கும் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக. பிறகு ஏன் அல்லாஹ்வினுடைய உதவி மறுக்கப்படுகின்றது, கிடைப்பதில்லை? அவர்கள் பாவங்களில் இருந்து தௌபா செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியை கண்முன்னே அல்லாஹ் காட்டினான் சஹாபா பெருமக்களுக்கு. அல்லாஹ்வினுடைய உதவியை கண்முன்னே எப்படி பெற்றார்கள்? மலக்குகளை சாறை சாறையாக இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். 1000, 2000, 3000 என்று மலக்குமார்கள் பத்ர் களத்திலே இறங்கி அந்த சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை யார் வாழுகின்றோமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை, அல்லாஹ் சொன்னதை செய்கின்றோம். அல்லாஹ் எதை தடுத்தானோ அது எவ்வளவு தேவை எனக்கு இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் பல்வேறு விதமான வரக்கத்துகளை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில வரக்கத்துக்கள், நம்முடைய வியாபாரங்களில் குறைவுகள், நம்முடைய மனது ராகத்திலே கொஞ்சம் குறைவு, எப்பொழுதும் மன கவலையோடு சோகத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். திருக்குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லித் தரும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உங்களுக்கு வேண்டுமா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மிக வேகமாக ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், தெரிக்க ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வினுடைய அந்த வழியிலே, அல்லாஹ் எந்த பாவ மன்னிப்பின் வழியிலே உங்களை போகச் சொன்னானோ, நனவுகளின் வழியிலே உங்களை செல்ல சொன்னானோ அந்த வழியிலே நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நலவை, நீங்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வருகின்றீர்களோ அப்படி நலவுகள் உங்களை தேடி ஓடிவிடும். அல்லாஹ்வினுடைய பல்வேறு வசனங்கள். வமை யஅமல் சூஅன், அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய திருமறையிலே, யாராவது ஒரு தவறு செய்துவிட்டு அவர் யம்மின் நஃப்ஸஹு, தனக்குத்தானே அநியாயம் இழைத்து அல்லாஹ்வுக்கு ஏதாவது மாற்றுதல் செய்து அல்லது தனக்குத்தானே ஏதாவது அநியாயம் செய்து கொண்டு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ, பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடினார் என்று சொன்னால் யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை அவர் பெற்றுக்கொள்வார் இரக்கமுடையவனாக, பாவத்தை மன்னிக்க கூடியவனாக அவர் பெற்றுக்கொள்வார், அல்லாஹ்வை அவர் காண்பார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே மீண்டுவிட வேண்டும். யா அல்லாஹ், தெரியாமல் செய்துவிட்டேன், இதன் காரணமாக என் வாழ்க்கையில் குறைவுகளை ஏற்படுத்தி விடாதே, எனக்கு தண்டனையாக கவலைகளை கொடுத்து விடாதே, நோய்களை கொடுத்து விடாதே, ஏதாவது துன்பங்களிலே என்னை சிக்க வைத்து விடாதே, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று நாம் அழுகின்ற புலம்பல் அல்லாஹ்விடத்திலே விடுகின்ற ஒரே ஒரு துளி கண்ணீர் நம் வாழ்க்கையை அப்படியே நல்ல நிலைமையில இன்ஷா அல்லாஹ் மாற்றிவிடும். அதற்கு அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான் தன்னுடைய திருமறையில். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பாராத விதத்திலே அல்லாஹ் மாற்றி காட்டுவான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிகவும் இரக்கமுடையவன், மிக மிக இரக்கமுடையவன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அல்லாஹ் தினமும் தன்னுடைய அடியார்களிடமிருந்து நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும். பொதுவாகவே துஆவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் கையேந்தி விட்டால்
அல்லாஹ் வெறுங்கையோடு கீழே அந்த கரங்கள் கீழே போவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் வெறுங்கையோடு கீழே அனுப்புவதற்கு. ஆனால் அந்த அடியான் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் இரவினுடைய மூன்றில் கடைசி அந்த மூன்றாவது பகுதியிலே தினமும் அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்குகின்றான். இரவின் 3 பகுதியில் மூன்றாவது அந்த பகுதியிலே, இரவை மூன்றாக பிடித்தால் கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் முதல் வானத்தின் இந்த துன்யாவினுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்குகின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தினமும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து செல்கின்றான் என்ற அர்த்தமா? இல்லை. அல்லாஹ் அந்த நேரத்தில் அடியார்களில் யார் தன்னை வணங்குகின்றார்களோ அவர்களை இன்னமும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கின்றான் அல்லாஹ். யார் அந்த நேரத்திலே உலகமெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்க, ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்க, இவன் எழுந்து ஒது செய்து அல்லாஹ்வுக்காக 2 ரகாத்தை தஹஜ்ஜுடைய நஃபிலாக தொழுதால் அல்லாஹ்வுக்கு அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. ஊரே உறங்கி கிடக்க ஒருவர் எழுந்து அல்லாஹ்வுக்காக 2 ரகாத்தை தொழுதால் அல்லாஹ் தினமும் அந்த நேரத்திலே கேட்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மை யதுஊனி ஃபஸ்தஜிப் லஹு, என்னிடத்தில் கேட்பவர் எவராவது உண்டா அவருக்கு நான், என்னை அழைப்பவர் யாராவது உண்டா அவருக்கு நான் பதில் தருகிறேன். அந்த நடுநிசி நேரத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்தில். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தை தனக்கு கடமையாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வோடு தனிமையிலே உரையாடுகின்ற அந்த தருணம், இந்த உலகத்திலே எனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான தொடர்புகளை எல்லாம் நீக்கி எனக்கும் ரப்புக்கும் மாத்திரம் உண்டான தொடர்பு, அது தஹஜ்ஜுடைய தொழுகை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் 5 நேரம் தொழுகின்றோம். பகல் நேரங்களிலே மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், அதனால் ஏதாவது முகஸ்துதிகள் ஏற்பட்டு விடலாம், மற்றவர் பார்ப்பதற்காக அமல் அமைந்து விடலாம், எல்லோரும் பார்க்க அல்லாஹ்வை வணங்குகின்றோம். ஆனால் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க இவர் மாத்திரம் எழுந்து அல்லாஹ்வை 2 ரகாத்தை தொழுதால் அல்லாஹ் அந்த நேரத்திலே 3 விதமான வார்த்தைகளை சொல்லுகின்றான். என்னை அழைப்பவர் யாரேனும் உண்டா அவர்களுக்கு நான் பதில் தருகின்றேன். அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், மை யஸ்அலுனி ஃபஅதியஹு, என்னிடத்தில் கேட்பவர் எவரேனும் உண்டா அவருக்கு நான் கொடுக்கின்றேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் எவரேனும் உண்டா அவருக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். தினமும் அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். யாருக்கு அந்த நசீபு கிடைத்ததோ அவர்கள் கேட்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே திரையின்றி அங்கீகரிக்கப்படுகின்றது. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கஷ்டங்களில் சிக்குண்டு கிடப்பவர்கள், தவித்துக் கொண்டிருப்பவர்கள், என்ன செய்யலாம் என்று நிர்கதியாக நின்று கொண்டிருப்பவர்கள், நீங்கள் எழுந்து 2 ரகாத்தை தஹஜ்ஜத்தில் தொழுது பாருங்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ் நம்முடைய வீட்டுக்கு உதவியை அனுப்பி வைப்பான். நாம் அறியாத புறத்திலிருந்து உதவிகள் வந்து சேரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், இன்றைக்கு எல்லோருக்கும் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்குண்டு கிடப்பவர்கள் தங்கள் பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அந்த பாவத்தை உணர வேண்டும், அது தவறு என்பதை உணர்ந்து இனிமேல் அதிலே நான் இருக்க மாட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று நாம் அழுது புலம்புகின்ற அந்த புலம்பை அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நம்முடைய வீடு தேடி வந்து கொடுக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் சரி நீங்கள் உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு விடுங்கள். எந்த பிரச்சனையானாலும் சரி அல்லாஹ் சொல்வான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கின்றான். என்ன செய்வான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால்? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, மழை இல்லாத பகுதியா நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் மழையை கொடுத்து அந்த விவசாயங்களை பரக்கத்தாக்கி விடுவான். என்ன வேண்டும்? வயும்திதுலக்கும் பி அம்வாலின் வ பனீன், நீங்கள் உங்களுடைய பாவத்தை மட்டும் விட்டுவிட்டு திருந்து விட்டால், இது பாவம் என்று உணர்ந்து அதிலிருந்து நான் அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்ளுகின்றேன், எனக்கு நஷ்டம்தான் இந்த உலகத்திலே, அதனால் எனக்கு நஷ்டமாக என்னுடைய மனது சொல்லுகின்றது, ஆனால் அல்லாஹ்வுக்காக நான் அதை விட்டு விடுகின்றேன் என்ற ஒரு
விட்டால் வயும்திதுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கின்றான் பிஅம்பாலின் வபனீன் அல்லாஹ் உங்களுக்கு பொருட்களை பரக்கத்தாக கொடுத்து அல்லாஹ் உதவி செய்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் அடுத்து உங்களுக்கு ஆண் மக்களை கொண்டு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து நாம் உதவி செய்வோம். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தும் வயஜஅல் லக்கும் மன்ஹாரா இந்த உலகத்திலேயும் பரக்கத் நாளை மறுமையிலே சுவனமும் அந்த சுவனத்திலே ஓடுகின்ற நதிகளும் இருக்கின்ற சுவனத்தை எல்லாம் உங்களுக்கு பரிசாக வழங்குவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் விழுந்து விட்டால் யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய வழிகளை அல்லாஹ் லேசாக்குகின்றான். நம்முடைய பாதைகளை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். கஷ்டங்களுக்கு வழிபிறக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், உங்களுக்கு பலத்தை அதிகப்படுத்தி தருவோம். நீங்கள் என்ன பொருளாதார பலம் வேண்டுமா? உங்களுக்கு பொருளாதார பலம் வேண்டும், ஆட்சி அதிகாரங்கள் வேண்டுமா? அது கொடுக்கப்படும். அல்லது என்ன கேட்கின்றீர்களோ அந்த பலத்தை நாம் தருகின்றோம். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும் அதிகாரத்துக்கு மேல் அதிகாரம், பொருளுக்கு மேல் பொருள். நீங்கள் மன நிம்மதி வேண்டுமா? நிம்மதிக்கு மேல் நிம்மதியை நாம் தருகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ரசூலுக்கு பிடிக்காது, எனவே நான் விடுகின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான நிஅமத்தையும் வழங்குகின்றான். ஒரு பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் முறையிடுதல் நமக்கு எல்லா நிஅமத்துக்களையும் கொண்டு வந்து கொட்டும். அல்லாஹ் நாடினால் நாம் அந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், நீங்கள் என்னிடத்தில் முறையிட்டு விட்டால், நீங்கள் தௌபா செய்து விட்டால் உங்களுடைய வேதனைகளை நான் தடுக்கின்றேன். மறுமையினுடைய வேதனைகள் அல்ல, இந்த உலகத்தே உங்களுக்கு வருகின்ற நோய்கள், நான் வருகின்ற வேதனைகள் நான் தடுக்கின்றேன். எவ்வளவோ பெயர் சொல்ல முடியாத வியாதிகள், புது புது பெயர்களோடு வருகின்ற மனித உயிர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வியாதிகள் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலேயும் தொற்றிக் கொண்டிருக்கின்றது வியாதிகள். அந்த வேதனைகளிலிருந்து நீங்கள் அந்த வேதனைகள் உங்களுக்கு வேண்டாம் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுங்கள். யா அல்லாஹ் தெரியாமல் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவிலே விழுந்து விடுங்கள். அந்த பாவத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அது போன்ற நோய்களாகட்டும் அல்லது வியாபாரத்தின் பெரும் நஷ்டங்களாகட்டும் அல்லாஹ் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பான். வமா கான அல்லாஹு முஅர்ரிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுபவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையிலே ஒருவர் இருந்தால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை, அந்த மனிதனை அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளினுடைய உயர்வை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், காரணத்தையும் சொல்லுகின்றான். நீங்கள் செய்ததினால்தான் உங்களுக்கு நோய். பிமா கஸபத் ஐதின் நாஸ், உங்களுடைய கரங்களால் செய்ததினால் தான் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற துன்பம், துயரம் அனைத்தும் உங்களுடைய கரங்களால் ஏற்பட்டதுதான். எனவே உங்களுடைய கரங்களை, பாவ கரங்களை கழுவுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவான் என்று திருக்குர்ஆனும் நபிகளாரினுடைய போதனைகளும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அது மாத்திரமல்ல, ஒருவர் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து தன்னுடைய பாவங்களை மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து விட்டால் இந்த உலகமும் அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்துவான், நாளை மறுமையும் அவருக்கு வசப்படுத்தப்படும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான வரலாறு திருக்குர்ஆன் நமக்கு முன்னே சொல்லித் தருகின்ற அற்புத வரலாறு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன துஆ கேட்டார்கள் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே எனக்கு பின்னால் இது போன்ற ஒரு அதிகாரத்தை, ஆட்சியை நீ யாருக்கும் வழங்கிவிடக் கூடாது. கால ரப்பிஃபிர்லி வஹப்லி, அந்த துஆவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றார்கள். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. கால ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யன்பகி லி அஹதின், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. முதலில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் வஹப்லி முல்கல் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி,
எனக்கு பின்னால் இது போன்ற ஒரு அதிகாரத்தை ஆட்சி உலகத்தில் நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆட்சி எனக்கு வழங்கு என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். இதனுடைய விளக்க உரையிலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கேட்கப்படுகின்ற துஆ அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களில் சரணடைந்து யா அல்லாஹ் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நீங்கள் துஆ கேளுங்கள். அந்த துஆ கண்டிப்பாக கபூலாகும். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கபூலானதோ அதே போன்று அப்படி அல்லாஹ் கபூல் செய்து தருவான். நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் விழுந்து விடுங்கள், சரணடைந்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்பதையும் தருவான். நீங்கள் கேட்காமல் என்னென்ன நனவுகள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கூட்டி தருவான். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது போன்ற ஒரு ஆட்சி. பறவைகளுடைய வாசை அறிந்திருந்தார்கள். எறும்பு பேசுகின்ற சப்தத்தை கேட்டார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய மனித பட்டாளம் மாத்திரமல்லாமல் ஜின்களினுடைய பட்டாளமும் அவர்களுடைய இராணுவத்தின் உதவியாளராக இருந்தது என்பது வரலாறு பேசுகின்ற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அருமை சஹாபா பெருமக்களிடத்திலே, தோழர்களே, நேற்றிரவு நான் தொழுது கொண்டிருந்தேன். ஒரு ஜின், இஃப்ரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜின் என்னுடைய தொழுகையை கெடுத்தது. நான் அதனை பிடித்து தூணிலே கட்டி வைக்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கு வழங்கினான். அதை கட்டி வைத்திருந்தால் காலையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மஸ்ஜித் நபவியிலே. ஆனால் என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாரே, அதனால் விட்டு விட்டேன். என்ன கேட்டார்? எனக்கு பின்னால் யாருக்கும் இது போன்ற அதிகாரம் வழங்கக்கூடாது என்று கேட்டார். எனவே அந்த ஜின்னை பிடித்து வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு இருந்தும் அது எனக்கு வேண்டாம் என்று நான் விட்டு விட்டேன். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமே உரியதாக இருக்கட்டும் என்று நான் அதை விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். இப்படி உலகத்திலே இந்த உலகமும் கை கொடுக்கும். இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் நமக்கு வசமாகும். நாம் கேட்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். நாம் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு விட்டால், நாம் அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவிலே விழுந்து விட்டால், யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை உன்னிடத்திலே செய்து விட்டேன். யா அல்லாஹ் நீ சொன்னதற்கு மாற்றமாக எத்தனையோ பாவங்களை செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவிலே விழுவது இந்த உலகத்தினுடைய எல்லா நற்பாக்கியங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே போன்று மறுமையினுடைய எல்லா நற்பாக்கியங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை புரிந்து இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் நம்முடைய கரங்களால் ஏற்படுகின்றது என்பதை உணர்ந்து நாம் எந்த பாவங்களில் இருக்கின்றோமோ, எந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ரசூலுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தவறுகளை களைந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம், தௌபா செய்து கொள்வோம், நம்முடைய கஷ்டங்களில் இருந்து மீளுவோம், நம்முடைய துன்பங்களில் இருந்து விலகிக் கொள்வோம், வியாபாரங்களில் பரக்கத்தை பெற்றுக் கொள்வோம், குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கிக் கொள்வோம். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு கிருபை செய்வானாக. வ ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.